அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இந்தியா வலியுறுத்தவில்லை, ரில்வின் சில்வா தெரிவிப்பு. தென்னிலங்கை அரசியலில் புதிய திருப்பம், சஜித் நாமலை இணைக்கும் தீவிர முயற்சியில் முக்கிய புள்ளி. 2 பேருந்துகள் மோதி கோர விபத்து, 25 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. எரிவாயுவுக்கு பற்றாக்குறை, பிரதான நகரங்களில் காத்திருக்கும் மக்கள் மீண்டும் வரிசை யுகமா? அனுரவின் ஒரேயொரு கையெழுத்தில் மாறும் 12 பேரின் தலையெழுத்து, மரணத்தின் பிடியில் இருப்பவர்களுக்காக சென்ற அவசர செய்தி. முல்லைத்தீவு வீதி தொடர்பில் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவித்தல். ஈரானின் இராணுவ தளங்கள் அருகே தீ விபத்து, அதிகரிக்கும் பதற்றம். நைஜீரிய சுரங்கத்தில் விஷவாயு கசிவு, 37 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். அண்மைய இந்திய விஜயத்தின் போது அதிகார பகிர்வு அல்லது மாகாண சபை தேர்தல் குறித்த இந்திய தரப்புடன் எவ்வித பேச்சுக்களும் முன்னெடுக்கப்படவில்லை என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நாடு திரும்பிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கை தரப்பினருடனான சந்திப்புகளின் போது அதிகார பகிர்வு மற்றும் 13ஆம் திருத்தம் குறித்த இந்திய தரப்பினர் வலியுறுத்துவது வழக்கம். இதுகுறித்து ரில்வின் சில்வாவிடம் வினவப்பட்ட போது அவர் கூறியதாவது: இந்திய வெளிவிவகார அமைச்சர், குஜராத் மற்றும் கேரள மாநில முதலமைச்சர்கள் ஆகியோரை நாம் சந்தித்தோம். இந்த சந்திப்புகளின் போது மாகாண சபை உள்ளிட்ட அரசியல் காரணங்கள் குறித்து பேசப்படவில்லை. இந்திய தரப்பிலிருந்து இது தொடர்பாக எவ்வித நினைவூட்டல்களும் செய்யப்படவில்லை. எமது கலந்துரையாடல்கள் அனைத்தும் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் அதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்வது குறித்தே அமைந்திருந்தன. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தமது கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் அதனை நடத்தும் நிலைப்பாட்டிலேயே உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் தற்போதைய சூழலில் நாட்டின் பொருளாதார முன்னேற்றமே முதன்மையானது என்பதனால் அதற்கான ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்வதில் இந்தியா அர்ப்பணிப்புடன் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசியல் ரீதியாக பின்னடைவை சாதித்துள்ளவர்களே இந்த விஜயத்தின் பின்னணியில் இரகசிய ஒப்பந்தங்கள் இருப்பதாக கட்டுக்கதைகளை பரப்பி வருகின்றனர். அவ்வாறான இரகசிய உடன்படிக்கைகள் எதுவும் இல்லை. இந்த விஜயம் முழுக்க பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை நோக்கமாக கொண்டது என்று ரில்வின் சில்வா மேலும் விளக்கமளித்தார். மக்கள் குரல் அமைப்பின் தலைவர்களுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு நேற்று புதன்கிழமை பத்ரமுல்லையில் உள்ள நெலும் மாவட்ட கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது. நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் அதன் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ஷ, பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், பாராளுமன்ற உறுப்பினர்களான CP ரத்நாயக்க மற்றும் சஞ்சீவ எதிரிமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். மக்கள் குரல் அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி பேராசிரியர் GL பீரிஸ், பிவிதுரஹெல உரிமையவின் தலைவர் உதய கமன்பில, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் மஹிந்த அமரவீர, பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் அனுர பிரியதர்ஷன ஜாப்பா மற்றும் ஐக்கிய மக்கள் கட்சியின் தலைவர் டிரான் அலஸ் உட்பட பல்வேறு தலைவர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். பேராசிரியர் GL பீரிஸின் ஒருங்கிணைப்பில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பேராசிரியர் பீரிஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் அண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்து பேச்சு நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடம் நவம்பர் மாதம் 21ஆம் திகதி நுகேகொடையில் மகா மக்கள் குரல் என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்ட பிரமாண்ட பேரணியை தொடர்ந்து தற்போது கட்சி தலைமையகத்தில் இந்த முக்கிய சந்திப்பு இடம்பெற்றுள்ளமை அரசியல் களத்தில் விசேட கவனத்தை பெற்றுள்ளது.
ஹம்பாந்தோட்டை மாத்தறை பிரதான வீதியில் பல்லேபல பகுதியில் 2 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 25 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் 1 மணியளவில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் தனியார் பயணிகள் பேருந்தும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்திற்குள்ளானதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பேருந்து கடைச்சுவரின் ஒரு பகுதியை உடைத்துக்கொண்டு சென்றதில் சுமார் 25 பேர் காயமடைந்து ஹம்பாந்தோட்டை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து இடம்பெற்ற போது காலி மற்றும் தெஹியத்த கண்டிய இடையே பயணித்த பேருந்தில் சுமார் 57 பயணிகள் இருந்ததாக ஹம்பாந்தோட்டை போலீசார் தெரிவித்தனர். பேருந்தில் இருந்தவர்களில் சுமார் 20 பேர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் வெளிநாட்டினர் சிலரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் 2 பெண் சுற்றுலா பயணிகள் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். திசமகராம மற்றும் மாத்தறை இடையே பயணித்த பேருந்தில் இருந்த எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் தெஹியத்தகண்ட டிப்போ போய் சேர்ந்த போக்குவரத்தும் தெஹியத்தகண்டியிலிருந்து காலி நோக்கி சென்ற தனியார் பயணிகள் பேருந்தை முன்னால் முந்தி சென்ற முயன்ற போதே இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளது. தனியார் பயணிகள் பேருந்தின் பின்புறத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மோதியதில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் இடதுபுறத்தில் உள்ள கடையின் சுவரில் மோதி நின்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் எரிவாயுவிற்கான வரிசை தோற்றம் பெற்று வருவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பு, கண்டி, காலி உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் லிட்ரோ மற்றும் லாப்ஸ் எரிவாயு இரண்டிற்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் எரிவாயு விநியோகம் தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக எரிவாயு விற்பனை நிலையங்களுக்கு அருகில் மிக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தையில் தற்போது கிடைக்கும் எரிவாயுவின் அளவு மிக குறைந்த மட்டத்தில் இருப்பதாகவும் சில வர்த்தகர்கள் பற்றாக்குறையை பயன்படுத்தி நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு எரிவாயுவை விற்பனை செய்வதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இருப்பினும் சந்தை தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான அளவு இருப்பு ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளதாக எரிவாயு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரே கையெழுத்தினால் முன்னாள் எம்பி அமரகீர்த்தி அத்துக்கோரள கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரியின் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு வழங்குமாறும் சரத் பொன்சேகா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் விசேட கோரிக்கையொன்றையும் முன்வைத்துள்ளார். ஜனாதிபதி ஒரு பேனையை தட்டுவதன் மூலம் இத்தகையவர்களின் மரண தண்டனையை விடுவிக்க முடியும் என்றும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். அமரகீர்த்தியின் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இளைஞர்களை மன்னியுங்கள் எனவும் ஜனாதிபதியிடம் அவர் கோரியுள்ளார். அரகலைய போராட்டத்தின் போது 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் திகதி ஏற்பட்ட கலவரத்தின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரி ஆகியோர் தாக்கி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த குற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய 12 பேருக்கு கடந்த 11ஆம் திகதி மூவரடங்கிய நீதிபதி குழாமால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு வீதி தொடர்பில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை நிறைவேற்று பொறியியலாளர் அலுவலகம் பொதுமக்களுக்கு அறிவிக்கும் மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. பரந்தன் கரச்சி முல்லைத்தீவு வீதியில் உள்ள பாலத்தினூடாக கனரக வாகனங்களுக்கான பயண கட்டுப்பாடு விதித்தல் தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இதன்படி குறித்த அறிவித்தலில் இந்த பாலமானது அண்மையில் ஏற்பட்ட டிட்வா புயலின் பின்னர் இந்திய அரசாங்கத்தினால் தற்காலிகமாக பாலமாக அமைக்கப்பட்டு பொது பாவனைக்கு கையளிக்கப்பட்டிருந்தது. இப்பாலத்தில் காலத்திற்கு காலம் ஏற்பட்ட பாதிப்புகள்
உடனடியாக போக்குவரத்திற்கு உகந்த முறையில் சீரமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்தது. இந்த நிலையில் அண்மை காலமாக இப்பாலத்தில் அடிக்கடி ஏற்பட்ட பாதிப்புகளை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தரப்புகளின் நேரடியான களவிஜயம் மற்றும் கலந்துரையாடல்களின் பின்னர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவரின் அறிவுறுத்தலுக்கு அமைய கனரக வாகனங்களுக்கான போக்குவரத்து கீழ் குறிப்பிட்டவாறு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது பேருந்து தவிர்த்த அனைத்து விதமான கனரக வாகனங்களும் இந்த பாலத்தினூடாக பயணிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பயணிகள் பேருந்து சேவையானது பயணிகளை இறக்கிவிடப்பட்டு பின்னர் பாலத்தினூடாக பயணிக்க முடியும். அத்தோடு ஏனைய அனைத்து வாகனங்களும் குறிப்பிட்ட வேக கட்டுப்பாட்டுடன் பயணிக்க முடியும். எனவே நிலைமையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு மேற்படி அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு பொதுமக்கள் வேண்டப்படுகின்றீர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானில் இராணுவம் மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்த இடமருகே உள்ள கட்டடம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பராத் நதி அருகே உள்ள பகுதியில் வானை முட்டும் அளவு புகை எழுந்துள்ளது. இதனை அடுத்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான விவகாரத்தில் அமெரிக்கா ஈரான் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அத்தோடு மத்திய கிழக்கை நோக்கி போர் விமானங்களை அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கு வலிமையான பதிலடி கொடுப்போம் என ஈரான் எச்சரித்திருந்தது. மேலும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வழிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவின் பிளாட்டியோ மாகாணத்தில் உள்ள சுரங்கம் ஒன்றில் கார்பன் மோனாக்சைடு விஷவாயு கசிந்ததில் 37 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மாகாணத்தின் வேல்ஸ் பகுதியில் செயல்பட்டு வரும் சுரங்கத்தில் புதன்கிழமை அதிகாலை தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது குறித்த விஷவாயு பரவியதாக கூறப்படுகின்றது. இத்துயர சம்பவத்தில் 37 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட மேலும் 25 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். நைஜீரியாவில் போதிய பாதுகாப்பு வசதிகளின்றி செயற்படும் சட்டவிரோத சுரங்கங்களில் இதுபோன்ற விபத்துக்கள் தொடர்கதையாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.